சென்னையை அடுத்த முடிச்சூரில் 6 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்களும் குடிநீரும் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் வசந்த், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புயல் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியான முடிச்சூர் பகுதியான பார்வதி நகர், குட்வில் நகர் போன்ற பகுதிகளில் சுமார் 6 அடிக்கு மேல் இன்னும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களாக மின்சார இணைப்பும் இல்லாததால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் சிக்கி தவித்து வந்த நிலையில் தாம்பரம் ராணுவ பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த ராணுவ 2 விமானங்கள் மூலம், ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புத்துறை சார்பாக பொதுமக்கள் மீட்கப்பட்ட போதிலும் மீட்க முடியாமலும் வெளியே வர முடியாமலும் இருக்கும் பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் நாம் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உதவி பொருட்கள் தேவைப்படும் பொதுமக்கள் மொட்டை மாடியில் நின்றவாறு தனது கைகளை அசைத்து தங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை ஹெலிகாப்டரில் இருப்பவர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். இந்த உணவுப் பொட்டலங்களை மொட்டை மாடியில் நின்று வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அதிகப்படியான இந்த உணவுப் பொருட்களை முடிச்சூர் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என உணவுப் பொருட்களை வழங்கும் அதிகாரிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வசந்த். you